எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பி வருது. மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல, அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம். தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சு சிலர் அரசியல் செய்யறாங்க. என்ன அரசியல்? விளைச்சல் நல்ல வாங்கல, அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வராரு. விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்யற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில கடந்த 4 ஆண்டுகள்ல முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலா நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1972 தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களை ஏற்படுத்தி கொள்முதல் செய்யப்படக்கூடிய முறையை தமிழ்நாட்டுக்கு தனியே உருவாக்கினார். நம்ம ஆட்சியில வேளாண் உற்பத்தி அதிகமாகி இருக்கு, பாசன பரப்பு அதிகரிச்சிருக்கு, அதுக்கேற்ப நெல் கொள்முதலையும் அதிகரிச்சிருக்கிறோம். நெல் கொள்முதல் கிடங்குகளும் அதிகரிச்சிருக்கு. கடந்த 4 ஆண்டுகள்ல விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? 1,70,45,545 மெட்ரிக் டன். இதுல ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 42,61,386 மெட்ரிக் டன். இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா. இது ஆனா இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு 22,70,293 மெட்ரிக் டன் மட்டும்தான். இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரி அதுதான். தன்னை விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி ஆட்சியில தான் மிக மோசமான நிலை. என்ன? 3 வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு. அதுக்கு எதிராக 2 ஆண்டு காலம் போராடின விவசாயிகளை பற்றி என்ன சொன்னாரு பழனிசாமி? புரோக்கர்கள் கொச்சைப்படுத்தி பேசினார். அதை நாடு மறக்கல, விவசாயிகள் மறக்க மாட்டாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவன் இதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.